கோவை வனப்பகுதியில் தாயை இழந்த நிலையில் மீட்கப்பட்ட 2 குட்டி யானைகளை மீண்டும் யானை கூட்டத்துடன் இணைக்க வனத்துறை தீவிரமாக திட்டமிட்டு வருகிறது. கோவை மாவட்டம் சிறுமுகை வனச்சரகத்தில் கடந்த மே மாதம் 26ஆம் தேதி தாயை பிரிந்த நிலையில் 1 மாதம் வயதுடைய ஆண் குட்டி யானை மீட்கப்பட்டது. அந்த குட்டியை அதன் யானை கூட்டத்துடன் இணைக்க வனத்துறை பல முயற்சிகளை மேற்கொண்டது. ஆனால் அப்பகுதியில் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக யானை கூட்டம் வனப்பகுதிகளில் தென்படாததால் அந்த முயற்சி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த குட்டி யானை ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட டாப் ஸ்லிப் பகுதியில் உள்ள கோழிகமுத்தி யானைகள் முகாமுக்கு உரிய பாதுகாப்புடன் கொண்டுவரப்பட்டது. கடந்த ஜூன் 13ஆம் தேதி முதல் தனி அறையில் வைத்து பாகன்கள் மூலம் பராமரிக்கப்பட்டு வருகிறது. தற்போது அந்த யானையின் வயது 9 மாதங்கள் என வனத்துறை தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் கோவை மதுக்கரை வனச்சரகத்திற்குட்பட்ட கரடிமடை பகுதியில் பிறந்து 4 மாதங்களை கடந்த மற்றொரு ஆண்குட்டி யானையும் தாயிடமிருந்து பிரிந்து காணப்பட்டது. அந்த குட்டியையும் யானை கூட்டத்துடன் சேர்க்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அந்த முயற்சி வெற்றி பெறாததால் கடந்த ஜனவரி 10ஆம் தேதி குட்டி யானை மீட்கப்பட்டு டாப் ஸ்லீப் கோழிகமுத்தி யானைகள் முகாமுக்கு கொண்டுவரப்பட்டது. தற்போது இந்த 2 குட்டி யானைகளுக்கும் தனித்தனியாக பாகன்கள் நியமிக்கப்பட்டு 24 மணி நேரமும் தீவிர கண்காணிப்பில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. 2 குட்டி யானைகளும் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் பால் குடித்து வருவதாகவும் நோய் தொற்று ஏற்படாமல் தடுக்கும் வகையிலும் சுற்றுச்சூழலுக்கு உடல்நிலை ஒத்துப்போகும் வகையிலும் தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் 1 மாதத்திற்கு பிறகு இந்த 2 குட்டி யானைகளையும் யானை கூட்டம் இருக்கும் வனப்பகுதியில் விடுவதற்கு வனத்துறை திட்டமிட்டுள்ளது. 3 முதல் 4 முறை வரை கூட்டத்துடன் இணைக்க முயற்சி மேற்கொள்ளப்படும். அந்த முயற்சிகள் வெற்றியடையாத பட்சத்தில் குட்டி யானைகள் தொடர்ந்து கோழிகமுத்தி யானைகள் முகாமிலேயே பராமரிக்கப்படும் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.